2006 ஜூலை மாதம் மதுரை மாவட்டம் நத்தம் அருகே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு கொடூரமான கொலை. ஒரு குடும்பமே அழிஞ்சு போன காரணம் என்ன? போலீஸ் விசாரணையில் இந்த கொலை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இது ஒரு உண்மை சம்பவம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமமூர்த்தி இவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். மனைவி, மகன் பெயர் அரவிந்த். இவங்க 3 பேரும் அந்த கிராமத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். ஒரு நாள் காலையில் ரொம்ப நேரமாகியும் ராமமூர்த்தியோட வீடு திறக்கவே இல்லை. சந்தேகமாக இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் போய் கதவை தட்டுறாரு. அப்பவும் கதவை யாருமே திறக்கலை. எந்த சத்தமும் ராமமூர்த்தி வீட்டிலிருந்து அவருக்கு கேட்கலை. சந்தேகமாக இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறாரு. வேகமாக வந்த போலீஸ் ராமமூர்த்தி வீட்டோட கதவை திறக்கிறாங்க. இப்போ ராமமூர்த்தி வீட்டில் யாருமே உயிரோடு இல்லை. 3 பேரும் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாமே உடஞ்சி தெரிச்சு கிடக்குது வீடு ஃபுல்லாக. இந்த கொலை ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. வழக்கம் போல் போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டையும் அவங்களோட சொந்தக்காரங்கிட்டையும் விசாரிக்க தொடங்குறாங்க. வீட்டுக்குள்ளேயும் சோதனைகள் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி சோதனை நடத்தும் போது தான் வீட்டுக்குள்ளே பணமும் நகையும் திருடு போனதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலை அந்த பண நகை திருடுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. போலீஸ் தொடர்ந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கேமராவில் இருந்த அந்த ஃபுட்டேஜில் அந்த கொலை நடந்த நைட்டு 2 மணிக்கு ஒரு நபர் ராமமூர்த்தியோட சுவத்தை தாண்டி குதிக்கிறத வீடியோ பதிவாக இருக்குது. ஆனால் அங்கே அவரோட முகம் சரியாக தெரியலை. ஆனால் அவர் போட்டிருந்த டிஷர்ட்டில் இருக்கிற லோகோ மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த லோகோ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க்கரோட டிஷர்ட்டுங்கிறத போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. கம்பெனிக்கு போய் விசாரணை நடத்துகிறாங்க. அங்கே விசாரிக்கும்போது தான் அங்கே வேலை செஞ்ச ஒருத்தனோட பெயர் ராகவ், வயது 23 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோன் அந்த கொலை நடந்த நாளில் சுவிட்ச் ஆஃபாக இருந்ததையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ராகவோட ரிலேட்டிவ்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவன் காணாமல் போனதை பற்றியோ எதை பற்றியும் அவங்களுக்கு தெரியலை. இன்னும் விசாரணையை வேகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க போலீஸ். கொஞ்ச நாள் கழித்து ராகவ் தஞ்சாவூர் இருக்கிற லாட்ஜில் தங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ராகவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க கையில் ரத்தமெல்லாம் சொட்டின ஒரு பேக் கையில் கிடைக்குது. அந்த பேக்கில் பணமும் நகையும் இருக்கிறத போலீஸார் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் கொலைக்கு பயன்படுத்தின கத்தியும் இரத்த கரையோட அதையும் எடுக்கிறாங்க. ராகவை கைது பண்ணி
விசாரணையை தொடங்குறாங்க. ராகவ் அப்போ சொல்கிறான், நான் ராமமூர்த்தி வீட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்க்கும்போது தான் அவர் வீட்டில் பணம் நகையெல்லாம் எங்கே வைக்கிறாங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இந்த நகையும் பணத்தையும் நான் திருடணும் அப்படிங்கிறத நான் ஒரு பிளான் பண்ணேன். 2006 ஜூலையில் அங்கே வீட்டில் 2 மணிக்கு இறங்கி அந்த கொள்ளை அடிச்சிருந்தோன்னு முடிவு பண்ணேன். நான் நகையை திருடினதை அந்த 3 பேரும் பார்த்ததுனால நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற உண்மையை ராகவ் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் போலீஸ் அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. கோர்ட் அவனுக்கு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு முக்கியமான பொருட்களை இதே மாதிரி டிரான்ஸ்பரண்டாக வைக்கக்கூடாதுங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உண்மை சம்பவ கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து உண்மை சம்பவ கதைகளை பார்ப்போம். வணக்கம்.